யார் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த முதல்வர் பார்த்தா மக்கள் விரும்பும் ஆள் தான் வரணும். ஏன்னா 75 வருஷமா பார்த்தாச்சு இங்க ஆண்ட அரசியல்வாதிங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டை ஒரு நாசமாகியிருக்காங்கன்னு. இதெல்லாம் மாறினா மாற்றத்தை விரும்பும் மக்கள் இங்கதான் முடிவு பண்ணணும். ஆனா சீமான் தான் இங்க உறுதியா வரணும். ஏன்னா மருத்துவம் சரியா இல்லை, கல்வி சரியா இல்லை, சாலை சரியா இல்லை, போக்குவரத்து சரியா இல்லை. பார்த்தீங்கன்னா தினசரி இந்த ஒரு 2 மாசம் கடந்த 2 மாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு, கொலை எல்லாம் அதிகமா இருக்கு. அது காரணம் என்ன? மது போதை. இது அழிப்பாங்களா இவங்க? ஒழிப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க எல்லா சாராயாலும் அவங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு மட்டும்தான், சீமான் அண்ணன் மட்டும்தான் இங்க அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வரணும். அவரால் மட்டும்தான் தற்சார்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் இன்னைக்கு கேஸ் எல்லாம் தட்டுப்பாடுல இருக்காங்க. இவர்தான் சொல்லிக்காரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வாங்கடா அப்படின்னு. தாழ்மை பொருளாதாரத்துக்கு வாங்க. பாலுடைய சந்தை மதிப்பு மட்டுமே 3 லட்சம் கோடி இருக்கு. இவங்க டாஸ்மார்க் பிடிச்சி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் மாறினா அண்ணன் சீமான் அண்ணன் தான் இங்க உறுதியா முதலமைச்சரா வரணும். அது வந்தா மட்டும் தான் இது எல்லாமே மாறும். அடுத்த தலைமுறை இங்க வாழறதுக்கும் தகுதியான ஒரு நாளா இருக்கும். மழை இல்லை, மரம் இல்லை, மண் இல்லை, இதெல்லாம் அழிஞ்சிச்சு. இதெல்லாம் அழிஞ்ச நாடு எங்க போவோம்? மக்கள் எல்லாம் சிந்திப்பாங்க. சீமான் அண்ணனுக்கு அமோக வரவேற்பு இருக்கு. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு தனிச்சு நின்று 8 விழுக்காடு வாங்கிட்டோம். வெற்றி கிட்ட வந்துட்டோம். வெற்றியை தொற்றுவோம். இந்த முறை சீமான் அண்ணன் மட்டும் தான் முதலமைச்சரா வருவாரு.